ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எவ்வளோ வேணா செலவு பண்ணுறேன், இவனை அறிவை நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குநர்கிட்ட போனேன். யாருமே பல தயாரிப்பாளர்கிட்டலாம் போனேன். அப்போதான் கடைசியாக போய் நானும் என் மனைவியும் ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட போனோம். ஏன்னா அவர் புது புது டெக்னீஷியன்லாம் உருவாக்குறவர் தைரியமாக. அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவி போய் கேட்குறோம். அப்போ தான் அவர் சொன்னார், நீ தான் பெரிய டைரக்டர் ஆச்சியா, நீயே அங்கேயும் இங்கே அழைச்சிட்டு இருக்க, நீயே அவனை வச்சு படம் எடுக்கியா அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் கட்டாயமாக அவரை நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆனால் சங்கர் பச்சான் அவர்கள் ரொம்ப அழகான வேலையை பண்ணியிருக்கிறாரு. ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தணும், அந்த இளைஞர்கள் மத்தியில் போய் ஒரு நடிகனாக பச்சக்குன்னு நெஞ்சில் நிற்கணும் அப்படின்னா இன்னொரு இளைஞன் அந்த இளைஞனை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அவர் பாலுமகேந்திரா அவருடைய பட்டை தீட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அவர் பழக்கம் இல்லை. இருந்தாலும் அவர் இந்த படத்தின் மூலம் முதல்ல ஒரு இயக்குனராக, ஒரு இயக்குனர் சங்கத்தில் அதன் மூலமாக கூட நான் ஆசைப்படுறேன், அந்த இயக்குனர் வெற்றி பெற வேண்டும். முதல்ல ஒரு இயக்குனர் அவர் வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்படுறேன். வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு படம் பார்த்தவங்க சொன்னாங்க என்கிட்ட. ரொம்ப அழகாக அந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. கேள்விப்படும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து ஹீரோ, அதாவது ஒரு தகப்பனுடைய கனவு தன் பிள்ளை அப்படி வரணும் இப்படி வரணும். ஆனால் இவர் தன் பிள்ளையுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை அவர் ஆரம்பித்து பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த தம்பி இந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய கலைஞராக வரணும், உருவாகணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். மற்றபடி இதில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப அழகாக எல்லாரையுமே புதுமுகம் போடாமல் சப்போர்ட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தனை தூக்கி நிறுத்தணும்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்தானே தூக்கி நிறுத்தணும். அப்படி ஒரு கனமான கதாபாத்திரங்களை மையப்படுத்தி அப்படி அதை ஏற்று நடிக்கக்கூடிய சிறந்த நடிகர்களை எல்லாம் கூட நடிக்க வச்சிருக்கிறாரு. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பேரன்பும் பெருங்கோபம், அதுலேயே கதை, அன்பு காட்டுறவனுக்கு நான் அடிமையாக இருப்பேன், அடக்க நினச்சா என் கோபத்தை யாராலும் அடக்க முடியாது. அதுதானே கரெக்ட் தானே? கதையை சொல்லிட்டார் அந்த டைட்டில். என்னுடைய ஃபார்முலா தான், என்னுடைய ஃபார்முலா, என்னுடைய குணாதிசயம். நாங்கள் தான் ஒரே குணாதிசயங்கள் கொண்டாடுங்க. அன்புக்கு அடிமையாக இருப்போம், அடக்கணும்னு நினச்சா அவ்வளோதான். எங்கள் கோபத்தை எங்களாலே அடக்க முடியாது இல்லையா? அப்படியே இருந்தால் அப்படியே ஜெயிச்சிட்டோம். அது ஒரு விஷயம். ஸோ இந்த படக்குழுவினரையும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் மனதார வாழ்த்துறேன். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா சின்ன படங்கள் தான், சிறு முதலீட்டு படங்கள் தான் ஓடணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். திரையுலகமே திகச்சு போய் நின்றுட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு மெசேஜ்
நீங்கள் தெங்கர் பச்சன் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய படங்கள்லாம் ஆணித்தரமான ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லுவார், மெசேஜ். சும்மா எடுத்துட மாட்டார், கத்தி ரத்தம் வெட்டு குத்து, அது அவருக்கு தெரியாது. காவியங்க அவர் இந்த படத்தை வழங்குறார் அப்படின்னு சொன்னா அதுலயும் அதுவும் ஒரு காவியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.